வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். முதல்வர் ஸ்டாலினின் அறிக்கையில் கூறியிருப்பது: இப்போது இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி அடைய அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்றும் மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்க வேண்டும் என்றும் உள்ளது. இந்திய ஒன்றியத்தின் பன்முகத்தன்மையை காக்கவும் ஜனநாயகத்தை மீட்கவும் கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து நிற்கும் தோழமை கட்சியினரை அனைவரையும் வரவேற்கிறேன். மக்கள் விரோதமாக இருந்த ஆட்சியை விரட்டி 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம் சரியான வாய்ப்பாகும் என்கிற உறுதியான நம்பிக்கையுடன் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தோள் கொடுக்கும் தோழமை கட்சிகளுடன் களத்தை சந்திக்கிறேன். கழகத்தின் சார்பிலும் என் சார்பிலும் எதிர்க்கு கருத்துக்களை வரவேற்கிறேன். அனைத்து ஜனநாயக இயக்கங்களுக்கும் நன்றியினை உரித்தாக்குவதுடன் மதவெறி பாசிசத்தை வீழ்த்திட முன்னாள் மக்கள் கட்சிக்கும் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடுவதுடன் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற உரிமைகளை தெரிவித்து வருகிறது. மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. நமது இன்றைய காணொளி நிறைவடைகிறது. எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த மாதிரியான மேலும் காணொளிகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க கேள்விகளை கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.